அப்பப்பா ஜனநாயகன் வருமா வராதான்னு எல்லாரும் குழம்பி போயிருந்தாங்க பாஸ். ஆனா இப்போ மேட்டர் செட்டில் ஆயிடுச்சு. ஜனவரி 9ஆம் தேதி தான் ரிலீஸ். தமிழ்நாடு கேரளா தியேட்டர் ரைட்ஸ் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கியிருக்காரு. அந்த டீல் பத்தி கேள்விப்பட்டா அதிர்ச்சியா போயிடுவீங்க பாஸ். 200 முதல் 250 கோடி வரைக்கும் பிசினஸ் நடந்திருக்காம். அவர் ரூலிங் பார்ட்டி பக்கம் நெருக்கம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம படம் ரிலீஸ் உறுதி. இது அரசியலை தாண்டி கெரியர்ல கடைசி படம், அதனால நாலா பக்கமும் குடைச்சல் வரும் என்ற பிம்பத்தை கிழிச்சு போட்ட மாதிரி ஜனநாயகன் பிசினஸ் டேபிள்ல கலக்குது பாஸ். கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வெளியே வரலன்னா கூட அனிருத், வினோத் இருவரும் ஃபுல் ஸ்விங்ல வேலை பார்க்கறாங்க. எடிட்டிங், பிஜிஎம், ஃபைனல் டப்பிங் எல்லாம் ரே ஸ்பீட்ல படக்குழு நடத்துறாங்களாம். ஓடிடி ரைட்ஸ் மட்டும் 121 கோடி, சம் டிவி சேட்டலைட் ரைட்ஸ் 55 கோடி. அப்படின்னா சொல்லுங்க பாஸ், ஜனநாயகன் பிசினஸ் அட்டகாசம். ஜனவரி 9 தியேட்டர் கலக்க போவது உறுதிதான். மொத்தமாக தற்போது வரை ரிலீஸுக்கு முன்னரே 375 முதல் 400 கோடி வரை பிசினஸ் செய்து